கிறிஸ்தியேசுவின் அன்பு நெஞ்சங்களே, இனிய டிஆர்டி தமிழொலி வானொலி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். புனித வியாழன் ஆண்டவருடைய இராவுணவு திருவழிபாடு. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இறை வார்த்தையோடு இணைந்த நற்சிந்தனை மற்றும் சிலுவைப் பாதை சிந்தனைகள். இன்று நற்சிந்தனை வழங்குகின்றார் நோர்வே நாட்டிலிருந்து அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜெயந்தன் பக்சேக். திரு சிலுவைப் பாதையில் சிதறிய சிந்தனைகள் வழங்குகின்றார் அருட்பணி லியோ டொமினிக். ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. நான் ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. புனித வியாழன் ஆண்டவரின் இராவுணவு. நற்செய்தி வாசகம். இயேசு தமக்குரியவர் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்கரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலாடையை கழட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்கள் தூய்மையாய் இருக்கின்றீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலாடையை அணிந்து கொண்டு
மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காகச் சிந்தப்படும் குருதி என்றார். புனித வியாழன் நாளிலே ஆண்டவர் தம் திருத்தூதர்களோடு சீடர்களோடு பாஸ்கா விருந்தை உண்டார் என்பது நாம் நன்கு அறிந்தது. பாஸ்கா விழாவினுடைய வரலாற்று பின்னணியை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்கு முன் 14ஆம் நூற்றாண்டு. ஜூத நாட்காட்டியின்படி நிசான் மாதத்தின் 10ஆம் நாள் அன்றுதான் அந்த வரலாற்றுச் சம்பவம் நிகழ்ந்தது. 400 வருடங்களாக எகிப்தின் பிடியிலே சிக்கித் தவித்த, அடிமைத்தனத்திலே அல்லும் பகலும் உழன்று கொண்டிருந்த இஸ்ராயேல் மக்கள் தம் கடவுள் யாவே வாக்களித்திருந்த கானான் தேசம் நோக்கி புறப்பட்ட இரவு அது. மோசே தலைமையிலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமை விலங்கை உடைத்து கொண்டு சுதந்திர பூமி நோக்கி, வாக்களிக்கப்பட்ட தேசம் நோக்கி புறப்பட்டு சென்ற கடத்தல் விழா அது. பாஸ்கா விழா என பெயர் பெறுகிறது. அப்படி அவர்கள் எகிப்திலே இருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் பாலைவன பயணத்திற்கு தயாராகும் பொருட்டு நிறைவான ஒரு இரவு விருந்தை உண்டு முடித்து தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் செம்மறி கிடாயை நெருப்பிலே சுட்டு புளிப்பற்ற அப்பங்களை செய்து காட்டு கீரைகளோடு விரைவாக உண்டு முடித்து அந்த பயணத்தை தொடங்கினார்கள். இது நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை அடுத்து வந்த வருடங்களிலே இஸ்ராயேல் கூட்டத்தினர் ஒவ்வொரு வருடத்தின் நீசான் மாதத்தின் 10ஆம் நாளிலே அந்த விடுதலை பயண இரவை நினைவுகூரும் விதமாக பாஸ்கா பண்டிகை புளியாத அப்பத் திருவிழா என கொண்டாடினார்கள். அப்பத்தை செய்வதற்கு மாவை பிசைந்து அது புளிப்பேறும் வரை வைத்திருப்பது வழக்கம். ஆனால் இவர்கள் அவசரமாக விரைவாக கால விரயமின்றி புறப்பட வேண்டியிருந்ததால் புளிப்பேறாத மாவிலே செய்யப்பட்ட அப்பங்களை உண்டு அந்த பயணத்தை தொடங்கினார்கள். இப்படி நடந்த ஒரு சம்பவத்தினுடைய ஞாபக விழா இந்த பாஸ்கா விழா. அந்த விழா ஒன்றுதான் இன்றைக்கு ஜேசுவும் தம் சீடர்களோடு அமர்ந்து உண்ணுகின்ற பாஸ்கா விழா பண்டிகையாக வந்திருக்கிறது. கலிலியாவில் நாசரேத்து என்கின்ற ஊரை சொந்த இடமாக கொண்ட ஜேசு அடிக்கடி ஜெருசலேம் நகருக்கு வந்து செல்வது வழக்கம். வருகின்ற திரும்பிச் செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் அவர் தனது இறையாட்சி போதகப் பணியை மேற்கொண்டிருந்தார். புதுமைகள் செய்தார், அற்புதங்களை ஆற்றினார், மக்களுக்கு போதித்தார். இப்படி இம்முறை அவர் ஜெருசலேமிலே நிற்கின்ற போது பாஸ்கா பண்டிகை வந்து விடுகின்றது. ஒவ்வொரு ஜூதனும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் கொண்டாடுகின்ற இந்த பண்டிகையை
இவ்வருடம் இயேசு ஜெருசலேமிலே கொண்டாடுகின்றார். அவருடைய சீடர்களை பொறுத்த மட்டிலே அது வருடா வருடம் வந்து போகின்ற பாஸ்கா பண்டிகை. ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டிலே அது அவருடைய கடைசி பண்டிகை, கடைசி உணவு. இப்படி அவர் பந்தியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் அந்த பண்டிகைக்கு புது அர்த்தம் ஒன்று கொடுக்கின்றார். அதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற இடத்திலே சீடர்கள் இருக்கவில்லை. தமக்கு அடுத்தடுத்த நாட்களிலே நிகழ இருக்கின்ற பாடுகள், மரணம் போன்றவற்றை அறிந்திருந்த இயேசு தாம் இவ்வுலகை விட்டு சென்றதன் பிற்பாடு தனது ஞாபகமாக செய்யப்பட வேண்டியிருக்கின்ற புதிய பாஸ்கா விருந்தை பற்றி பேசுகின்றார். ஒவ்வொரு ஜூத உணவு வேளையிலும், விசேடமாக பண்டிகை விருந்து உபசாரங்களில், விருந்தினுடைய தலைவர், வீட்டினுடைய தலைவர், மூத்தவர் அந்த விருந்தினுடைய தாற்பரியத்தை விளக்கி கூறுவார். உணவை பகிர்ந்து கொடுத்து விருந்தை ஆரம்பித்து வைப்பார். அப்படி செய்கின்ற இயேசு தம் சீடர்களுக்கு அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுக்கின்ற போது, இது வெறும் அப்பம் மாத்திரமல்ல, இது எனது உடல் என கூறுகின்றார். ரசத்தை பகிர்ந்து வழங்குகின்ற போது, இது எனது குருதி என அப்பத்திற்கும் ரசத்திற்கும் புதிய வியாக்கியானம் தருகின்றார். எதை பற்றி பேசுகிறார் என்பது பற்றி சீடர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் கடந்து வந்த நாட்களை பார்க்கின்ற போது சீடர்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி இருக்கக்கூடும். இப்படி அவர் அந்த பந்தியிலே சீடர்களுக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற போது, இதை எனது மரணத்தின் பிற்பாடு எனது ஞாபகமாக செய்யுங்கள் என சொல்லுகின்றார். இப்படி அவர் தனது உடலையும் தனது இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் வழங்கியிருந்தார். அதை ஞாபகமாக செய்யச் சொன்னார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம், ஏவாள் என ஆதி பெற்றோரை படைத்ததன் பிற்பாடு அந்த இன்பவனத்திலே இருக்கக்கூடிய எல்லா நன்மைத்தனங்களுக்கும் அதிபதியாக முதல் மனிதர்களை நியமித்தார். எல்லாவற்றையும் உண்பதற்கு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. ஆனால் ஒரு குறித்த மரத்தினுடைய கனியை அவர் விலக்கி வைத்திருந்தார். நீங்கள் அதை உண்ண வேண்டாம் என கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ஆதி பெற்றோர் ஆண்டவருடைய குரலை கேட்டிருந்தும் ஏமாற்றுகின்றவனின், சாத்தானின் சூழ்ச்சியிலே விழுந்து விடுகிறார்கள். சாத்தான் தோன்றுகின்ற பொழுது இவர்களை பார்த்து கேட்பான், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கனிகளை உண்ண வேண்டாம் என உங்களை ஆண்டவர் தடுத்திருக்கின்றாராமே என கேட்பான். அதற்கு பெண் மறுமொழியாக, அப்படியல்ல, எல்லாவற்றையும் உண்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் குறித்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நாங்கள் உண்ண முடியாது, அதை ஆண்டவர் தடுத்திருக்கிறார் என கூறுவாள். அதற்கு ஏமாற்றுகின்றவன், இல்லை, அப்படியன்று, அந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்டால் நீங்களும் கடவுளைப் போல ஆகிவிடலாம். அது கடவுளுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் உங்களை அதை உண்ண வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார் என பொய் கூறுகின்றான். அந்த பெண்ணும் அந்த வார்த்தைகளிலே ஏமாந்து போய்விடுகிறாள். வேதம் சொல்லுவது போல அந்த கனி கண்களுக்கு இனிமையூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையாக இருப்பதாகவும் கண்ட பெண் அதை பறித்து தானும் உண்டாள், தன்னோடு இருந்த கணவனுக்கும் கொடுத்தாள் என குறிப்பிடுகிறது. ஆக ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபுறம், சாத்தானினுடைய வார்த்தைகள் மறுபுறம். நாம் மனிதர் தேர்ந்தெடுக்கின்ற அந்த தெரிவுகளிலே நன்மை தீமை அமைந்து விடுகிறது. இந்த இடத்திலே இன்னும் ஒரு நடுமரக் கனியை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அது அருவருப்புக்குரிய மரம்,
சாவின் மரம், பட்ட மரம், தண்டனையின் மரம். அது கல்வாரியிலே எழுந்து நின்ற சிலுவை மரம். 2 மரங்கள், ஒன்று பசுமையானதாக, இனிமையானதாக, கனிகள் கண்களை கவருவதாக இருந்த ஒரு மரம், இங்கு பசுமையற்றதாக, வெறுக்கத்தக்கதாக, சாவின் மரமாக எழுந்து நின்ற கல்வாரி சிலுவை மரம். முதல் மரத்திலிருந்து பறித்து உண்ணுகின்ற போது மரணம் வந்து சேர்கிறது, துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் இங்கு சாவின் மரத்திலிருந்து, கல்வாரி சிலுவையிலிருந்து அதன் கனியாகிய இயேசுவை நாங்கள் பறித்து உண்கின்ற போது நமக்கு வாழ்வு உத்தரவாதப்படுத்தப்படுகின்றது. எனது உடல் உண்மையான உணவு, எனது குருதி உண்மையான பானம். இதை நம்பிக்கையோடு உண்டால் நீங்கள் நித்தியத்திற்கும் வாழ்வீர்கள் என கூறுகின்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நிலை வாழ்வை, நீடித்த இறை அன்பு ஜீவியத்தை நமக்கு அறுதியிட்டு கூறுகின்றது. என்னிலே நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர் என கூறுகின்ற ஆண்டவர் தனது உடலை, தனது இரத்தத்தை நிலை வாழ்வின் முன் சுவையாக, அச்சாரமாக எங்களுக்கு விட்டு செல்கின்றார். அப்படி தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக, ஆன்ம பானமாக இந்த அகிலத்திற்கு தாரை வார்த்து தந்த இரவு விருந்தைத்தான் நாங்கள் பெரிய வியாழன் புதிய பாஸ்கா இரவிலே கொண்டாடுகின்றோம். அதை இன்றைக்கு இரத்தம் சிந்தாத விதத்திலே திருப்பலி பீடங்களிலே மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுகின்றோம். அதை நிறைவேற்றுவதற்கு குருத்துவத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். பணியின் குருத்துவம், தாழ்ச்சியின் குருத்துவம். மிருகங்களின் இரத்தத்தால் தினம் தினம் நிகழ்த்தப்படுகின்ற நாளாந்த பலிகளை விட ஆண்டவருடைய திருச்செம்மறியினுடைய இரத்தத்தால் கல்வாரியிலே ஒரே தரத்திலே நிறைவேற்றப்பட்ட நித்திய திருப்பலியை இன்று நாம் திருப்பலிகளிலே ஒப்புக் கொடுக்கின்ற போது இரத்தம் சிந்தாத விதமாக அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியது இந்த இரவில்தான். ஆக நற்கருணையும் குருத்துவமும் பிறந்தது இந்த புனித வியாழனில்தான். ஆண்டவர் தனது சீடர்களோடு, தான் அன்பு செய்கின்ற நண்பர்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருக்க இந்த உன்னத அருள் அடையாளத்தை நமக்கு தம் அன்பின் சாசனமாக விட்டு சென்றார். அந்த நற்கருணையை பகிர்ந்து வழங்குவதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். பணிக்குருத்துவம் பிறந்தது. மொத்தத்தில் புனித வியாழன் புதிய பாஸ்கா விழாவாக, நற்கருணை பிறந்த தினமாக, குருத்துவம் முகிழ்த்த நாளாக இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஆண்டவருடைய அன்பின் விழா, ஆண்டவர் காட்டுகின்ற பணிவின் விழா, ஆண்டவர் நமக்கு வழங்கியிருக்கின்ற தாழ்ச்சியின் விழா. எனவே நாம் அவருடைய உடலை உண்டு, கிண்ணத்தில் பருகி, அவர் வாக்களிக்கின்ற நிலை வாழ்வில், நிறை வாழ்வில் நாமும் பங்காளிகளாவோம். புனித வியாழன் பகிர்வின் விழா, புனித வியாழன் இறை ஆசீர்வாதத்தின் விழா. திரு சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகள் வழங்குகின்றார் அருட்பணி லியோ டொமினிக். இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதிலே நின்றார் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
பாதையில் நீர் விழுந்தீ. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, எல்லாம் எனக்காக. இறைவா, எல்லாம் எனக்காக. இரண்டாம் முறை இயேசு தரையில் வீழ்கிறார். சாட்டையால் அடித்து சர்வேஸ்வரனை விழச் செய்த சதிகாரரை எதிர்த்து சந்திரன் தொடுத்த வழக்கு. பார்க்கிறேன் மனிதர்களே, நிலத்தின் மேல் நித்தமும் நீங்கள் நடத்தும் நிலையில்லா நாடகங்களை நிலவாகிய நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். பரமனின் திருமகனை நீங்கள் படுத்தும் பாடுகளால் பதறிப்போய் நிற்கிறேன். பகலை ஆள பெருஞ்சுடராய் சூரியனை படைத்தார், இரவை ஆள என்னை படைத்தார். என்னில் ஒளியில்லை எனினும் இரவல் ஒளியை வாங்கி இரவில் ஒளி தருகிறேன். உன்னில் மதியில்லை எனினும் உன்னதர் செய்த அற்புதங்களை கண்டபின்னாவது உணர்ந்து கொள்வாய் என நினைத்தேன். நீயோ சகலத்தையும் மறந்து சர்வத்தையும் படைத்த சர்வேஸ்வரனை சாகடிப்பதிலேயே குறியாயிருக்கிறீர்கள். உன் முன்னோர்களின் முதல் பாஸ்கா நாளில் எகிப்தியருக்கு நிகழ்ந்ததை இன்னும் நான் மறக்கவில்லை. 10ஆம் வாதையாக எகிப்தியருக்கு பிறந்த முதற் பிள்ளைகளை இறைவனின் தூதர்கள் என் கண் முன்னால் தான் வெட்டி சங்கரித்தார்கள். நீயோவெனில் வான்படைகளின் ஆண்டவரை வதைத்துக் கொண்டிருக்கிறாய். சஞ்சலம் என் நெஞ்சை கிழிக்க சர்வேஸ்வரனின் திருமகனிடம் முறையிட்டேன். வல்லவரே, வார்த்தை ஒன்று சொன்னால் வஞ்சகரை அழிக்கும்படி வான்படைகளெல்லாம் வரிசையாய் வந்து நிற்குமே, வலியச் சென்று வதைப்படுகிறீரே ஏன் என்று கேட்க தேவனின் திருமகன் திருவாய் மலர்ந்தார். நான் மனிதனை நேசிக்கிறேன் என்றார். நெஞ்சை உருக்கும் இந்த நேசத்திற்கு ஈடாக கொஞ்சமாவது செய்வாயா சிந்தை இழந்த மனிதனே? ஜெபம். இம்மை வாழ்வில் நான் உம்மை பிரதிபலிக்க நன்மையால் என்னை நிலைத்தருளும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் மொழிந்தவர்க்கு ஆறுதல் நீ அளித்தாய். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த கோலம், எல்லாம் எனக்காக. இறைவா, எல்லாம் எனக்காக. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல். வாழ்வு தரும் வார்த்தைகளை வையகத்திற்கு அறிவித்த வான்மகனுக்காக வானத்துப் பறவை தொடுத்த வழக்கு. வாழ்க்கை வளமாக இருக்க வையகத்தை வாழ்த்தி பாடும் வானம்பாடினான். பறவைகள் ஆகிய எங்களை விட உங்களை பன்மடங்கு நேசித்த பரமகுமாரனை பாடாய்படுத்துவதைக் கண்டு பதறி துடித்தபடி பறந்து அலைகின்றேன். மனிதா, நாங்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்ப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. விண்ணகத் தந்தையே எங்களுக்கு விருந்து கொடுக்கிறார். காசுக்கு 2 குருவிகளை கையில் கொடுத்தாலும் இறைவனின் அனுமதியின்றி எங்கள் இறகு கூட கீழே உதிராது. 6ஆம் அறிவு இல்லா எங்களுக்கே இவ்வளவு சினமென்றால் ஆண்டவருடைய திருமகனை அவமானப்படுத்தியவர்களை அவர் அழிக்காமல் விடுவாரா? அதோ அவனி மக்களுக்கே ஆதரவாய் பிறந்த ஆண்டவரின் மைந்தன். என்னைப் போல் அழுது கொண்டிருக்கும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அன்று செங்கடலை பிளந்து பார்வோனின் படைகள் அனைத்தையும் பாதாளத்தில் ஆழ்த்திய தேவன்
சற்று கடினமாய் பார்த்தால் கூட கைவர் கூட்டம் கருகி காணாமல் போய்விடுமே. தவறே செய்யாத தேவன் தரங்கெட்டவர்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தலைதாழ்த்தி நிற்பது ஏன்? என் அழுகுரலை கேட்ட அன்பரின் நெஞ்சிலிருந்து ஆறுதல் மொழி ஒன்று ஆகாயத்தை நோக்கி வருகிறது. நான் மனிதனை நேசிக்கிறேன். என் மரணத்தால் மனித குலத்தின் பாவத்தை அழித்த பின் மறுபடியும் உயிர் பெறுவேன். மண்மீது கால் பதிப்பேன், மறவாதே என்றார். மனிதா, உயிரை கொடுத்து உன்னை காக்கும் உன்னதரின் உத்தம அன்புக்கு ஈடாக உன்னால் என்ன செய்ய முடியும்? ஜெபம். நான் வீழ்ந்தாலும் என் பிறனுக்கு வாழ்வளிக்க தன்னலம் இல்லாத அன்பை தயவாய் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் முறை வீழுந்தா எழுந்திடும் பாடம் சொன்னார். ஏன் இந்த வீழ்ச்சி, ஏன் இந்த எழுச்சி, எல்லாம் எனக்காக. இறைவா, எல்லாம் எனக்காக. 3ஆம் முறை குப்புற விழுகிறார். விண்ணகத்து வேந்தனை வீழ்த்திய வீணர்களை எதிர்த்து விண்மீன் தொடுத்த வழக்கு. மானுடமே, மனுக்குலமே, ஏழை மனிதனாய் ஏதும் அறியா பாலகனாய் நீ கசையால் அடிப்பதை பெற்றுக்கொண்டு காரி உமிழ்வதை ஒப்புக்கொண்டு கபடற்ற செம்மறியாய் உன் கண்முன்னால் காட்சி தருவது யாரென்று தெரியுமா உனக்கு? வார்த்தையால் வானங்களை படைத்து விரித்த வானாதிபதி அவர். விரல் அசைவால் விண்மீன் படைகளை உண்டாக்கி வழிநடத்தும் விண்ணுலகத்து வேந்தரும் அவரே. வானமே அரியணையாய், பூமி தன் கால்மனையாய், அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யும் ஏக சக்கராதிபதியும் அவரே. ஆதி அந்தமில்லா ஜோதி சர்வேஸ்வரன், அத்தியந்த சக்தி படைத்த நித்தியானந்த ராஜா, அற்புதங்களின் அரசன், நீதி ராஜ்யத்தின் நிரந்தர சக்கரவர்த்தியும் அவரே. வியனுகத்து வீணர்களை அழிப்பதற்கு விண்ணகத்து வேந்தன் விரலசைத்தால் போதும், விண்மீன்களாகிய நாங்கள் விரைந்து வருவோம். வீழ்கொல்லிகளாய், எரி நட்சத்திரங்களாய், அக்கினி கற்களாய், அனல் கொண்ட கந்தகமாய் மாறி அக்கிரமக்காரர்களை அழித்துவிட்டுத்தான் ஆண்டவரிடம் திரும்புவோம். இறைவனை எதிர்த்த 2 நகரங்கள் சோதோம் மற்றும் கொமோராவில் திருந்தாத தீயோர் எரிந்தாலே நன்மை என திருமகன் முடிவெடுத்தார். ஆணை பிறந்ததும் அணியணியாய் சென்று அக்கிரமக்காரர்களை அக்னியால் அழித்தோம். அன்றுபோல் இன்றும் கொற்றவனை அணுகி கொடுமை செய்பவர்களை கொன்றுவிட உத்தரவு கேட்டோம். கர்த்தரின் காருண்யத்தால் என்னை கட்டி போட்டுவிட்டு கனிவாகச் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. விந்தையான இந்த அன்புக்கு ஈடாக எந்தையாம் இறைவனுக்கு என்ன கொடுப்பாய் இறைகுலமே? ஜெபம். நாதா, நாங்கள் நரக நெருப்புக்குள் வீழ்ந்து விடாமல் நற்கதி பெற நல்லருள் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். நேர்கள் இதுவரை புனித வியாழன் நற்சிந்தனை கேட்டீர்கள். இன்றைய புனித வியாழன் நற்சிந்தனையை வழங்கியவர் நோர்வே நாட்டிலிருந்து அமரவரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த
அருட்பணி ஜெயந்தன் பக்சேக் அடிகளார். திருச்சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகளை வழங்கியவர் அருட்பணி லியோ டொமினிக் அடிகளார். இவர்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.